கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமேன்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் நாளிலே உங்களுக்குரிய வசனத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். சங்கீதம் 103 15 முதல் 17. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. பாருங்கள், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆண்டவர் உங்களை அழைத்ததின் காரணம், நீங்க நல்லா இருக்கும் பொழுது சடனா உங்களை எடுத்துக்கொள்வதற்கு அல்ல. நீங்க உலகத்துல பார்க்கும் பொழுது நம்மளை விட நல்ல அறிவாளிகள், ஞானவான்கள், அவங்கெல்லாம் வாழ்க்கையில நல்லா வந்தாங்க. திடீர் என்று அவர்கள் மறைந்து விட்டதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படி திடீரென்று எடுக்க அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. வாழ்நாட்களை விட அவர் கிருபைகள் மேலானது தேவஜனமே. ஹல்லேலூயா. வாழ்நாட்கள் வாழ்வதற்கு, ஆனால் கிருபைதான் அந்த வாழ்நாட்கள் எப்படி வாழப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், அவர் வீட்டுல செல்ல பிள்ளையா வளர்றாரு. ஆனா எகிப்துல கொண்டு போகப்பட்டு பல பாடுகள் பட்டு அங்கு எகிப்துல உயர்வான நிலைமைக்கு வர்றாரு. தாவீது பாருங்க, மேய்ப்பனா இருக்கிறாரு. அவங்க தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறார். ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகித்து எருசலேமுக்கு ராஜாவாக, இஸ்ரேலுக்கு ராஜாவாக மாற்றுகிறார். கடைசி பரியந்தம் கூட இருந்து வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, மோசேயை பாருங்கள், 40 வருஷம் எகிப்துல இருந்தாரு. 40 வருஷம் மீதியான் தேசத்துல அவங்க மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். 40 வருஷம் ஹல்லேலூயா. கடைசி வருஷங்களிலே அவர் முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிற வல்லமையான மேய்ப்பனாய் காணப்பட்டார். முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தார். பாருங்கள், இவர்கள் எல்லாரையும் நடத்தினது என்ன தெரியுமா? கிருபை. கிருபை. ஹல்லேலூயா. வாழ்நாட்கள் முக்கியம் அல்ல. நம்ம 80 வருஷம் 90 வருஷம் வாழ்வது என்று முக்கியம் அல்ல. அந்த நாட்கள் முழுவதும் கிருபையினால் நிறைந்திருந்ததா? அந்த நாட்களிலே நம் தேவனுடைய சித்தத்தை செய்தோமா? அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால் உங்களை அலங்கரிக்க போறார். ஏன்? நீங்க ஆண்டவருக்கு பயந்த ஜனம். ஹல்லேலூயா. கிருபையினால் உங்களை அவர் அலங்கரிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 2-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவன் கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், ஒரு தூதன் வந்து சொல்றாரு 4வது வசனத்துல, உன் ஜெபங்களும் தர்மங்களும் கொர்நேலியுவே தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. எஸ், நீங்க நிறைய காரியங்களுக்கு ஜெபிச்சு உங்க காலங்கள்லாம் ஓடிடுச்சு இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் இப்பெறட்ட என் மூலமாய் என் நிமித்தமாய் காட்டின அன்பும் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் பதில் கொடுப்பேன். உன் வாழ்நாட்களை என் கிருபையினால் நிரப்ப போகிறேன். இந்த கொர்நேலியு யூதர் அல்லாத புறஜாதியார்ல முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் குடும்பம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி புறஜாதியார்ல. அதற்கு பின்பதாக நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா பாருங்க, நிறைய புறஜாதியார் வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு, ஆண்டவருடைய வருகை தாமதித்தால். அப்பொழுது நம் வாழ்நாட்களை ஆண்டவர் கிருபையினால் அலங்கரிக்க போகிறார். உங்கள் நேரம் இந்த நாள் முழுவதும் கிருபையினால் அவர் அலங்கரிக்க போகிறார். நீங்க போகும் பொழுது சந்தோஷமா இருப்பீங்க, வரும் பொழுது சந்தோஷமா இருப்பீங்க. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, வாழ்நாட்களை கிருபையினால் அலங்கரியும் ஆண்டவரே. நாங்க வாழ்ந்துட்டு திடீர்னு மரிக்கிற ஜனங்களை காணப்பட மாட்டோம்பா. நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்துல இருக்கிற ஜனங்களாய் இருப்போம். இருந்து உங்களுடைய நன்மையை சொல்லுவோம்பா. ஏன்? உங்களுடைய கிருபை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. திடீர் விபத்துகள் உங்களுக்கு வராது தேவ ஜனமே. ஹல்லேலூயா. நீங்க கிருபையினால் அலங்கரிக்கப்படுகிறீங்க.
உங்க பிள்ளைங்க நீதியினால் அலங்கரிக்கப்படுறாங்க. எஸ், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும் கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. கிருபையினால் நடக்க ஓட எங்களுக்கு அனுகிரகம் செய். இந்த ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.